யாரை எழுப்பிட்டாங்க தெரியுமா? அதுதான் அந்த பட்டாசு பூதம். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல அந்த கார்த்தி அவங்க பட்டாசு எல்லாம் கொண்டு வந்திருந்தான். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பட்டாசு இருக்குது? இதெல்லாம் வச்சு நான் ஜாலியா வெடிக்க போறேன் தெரியுமா? அந்த கார்த்தி அங்க இருந்து ஒவ்வொரு பட்டாசும் வெடிக்க ஆரம்பிச்சான். என்னடா இந்த தீக்குச்சி பத்தவே மாட்டேங்குது? என்னடா அது? பத்திக்கிச்சே. முகினே பாத்தியா எவ்வளவு பட்டாசு வெடிச்சேன்னு? மீதி பட்டாசு நான் தீபாவளிக்கு வெடிப்பேன் தெரியுமா? என்னடா இவ்வளவு தானே போடுற? தயவு செய்து ஒரே ஒரு பட்டாசு மட்டும் குடுறா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ இப்ப நான் பட்டாசு வெடிச்சா அவனை தயவு செய்து யாராவது ஒரு வழி சொல்லுங்க ப்ளீஸ். முருகா, நீங்க எவ்வளவு பெரிய கடவுள், எங்களுக்காக ஒரு பட்டாசு மட்டும் வர வைங்க. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் தம்பி எங்களால பட்டாசு வர வைக்க முடியும், மற்ற நாள் வர வைக்க முடியாது. அந்த பசங்க ஃபீல் பண்ணதால கருப்புசாமி அனுமான் வந்தாங்க. கருப்புசாமி ஐயா, முருகன் கேட்டா பட்டாசு தர மாட்டேங்கிறாரு. நீங்களாவது உங்க சக்தியை வச்சு எப்படியாவது பட்டாசு வாங்கி கொடுங்க. குழந்தைகளா, எங்களால தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பட்டாசு கொடுக்க முடியும், மற்ற நாள் எங்களால கொடுக்க முடியாது. இப்பவே உங்களுக்கு பட்டாசு வேணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஆனா அந்த வழி ரொம்ப ஆபத்தானது. கருப்புசாமியா, எந்த ஆபத்தா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பட்டாசு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. குழந்தைகளா, உங்களுக்கு பட்டாசு வேணும்னா அந்த தீவட்டி மலையில தான் இருக்கு. தீவட்டி மலைக்கு போகணும்னா அந்த காலகைய திருடுகளை தாண்டி தான் போகணும். அதை தாண்டி முன்னாடி போனீங்கன்னா அந்த பல்லருக்கு இருக்கு, அந்த பல்லருக்கு தாண்டி தான் முன்னாடி போகணும். இது ரொம்ப ஆபத்தான பயணம், பார்த்து போங்க. எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க பட்டாசு வெடிச்சே ஆகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பல வருஷமா அந்த காட்டுக்குள்ள பட்டாசு பூதம் தூங்கிட்டு இருக்கா, அவளை மட்டும் எழுப்பி விட்டுறாதீங்க. அந்த பசங்க முதல் இடத்துக்கான காலகைய காடுகள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இது மேலதாண்டா நமக்கு ஜாக்கிரதை நடக்கணும். இதாண்டா அந்த காலகைய திருடுகள் இருக்கிற இடம், இனிமேல் பார்த்து போகணும். யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, இந்த பானையிலே ரொம்ப வருஷமா அடைஞ்சிருக்கேன், வாங்க வாங்க. அந்த பசங்க மெல்ல மெல்ல முன்னாடி வந்து நடந்து பார்த்தாங்க. அப்படியே பார்த்தா டக்குன்னு யாரோ நிக்கிறாங்க. மேல பார்த்தா அந்த காலகைய திருடர்கள். ஆத்தாடி, என்னடா இவ்வளவு பெருசு இருக்கானுங்க, மூஞ்சில முடிக்கிட்டு பார்க்கவே பயமா இருக்கு. இவனுதான் அந்த காலகைய திருடுங்களா? ஏய் பசங்களா, எங்க போறீங்க? எங்க பாஸ் வர வரைக்கும் நீங்க இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. பாஸ் லைன்ல இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க, இங்க 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. கார்த்தி, அருணு, அவன் பாஸ் மட்டும் வந்து நம்மள போட்டு தள்ளிடுவான். அதுக்குள்ள நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தப்பிச்சாகணும். நான் வேணா அந்த அங்கிட்ட நம்மள விட சொல்லி கெஞ்சி கேக்கட்டா? ஏன் மீனா அங்க எதுக்கு போற? போகாத, நில்லு. அங்கிள் நாங்களாம் பாவம், எங்களை விட்டுடுங்க, உங்க கால்ல வேணா விழுகிறோம். ஏய் பொண்ணே, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, போய் ஓரமா நின்னு. மீனா, அவன் தான் உடமாட்டான் தெரியுமில்ல, அப்புறம் போய் கேட்டா? அவன் விடமாட்டான்னு எனக்கு தெரியும்டா. நான் அதுக்காக தான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். எல்லாரும் சீக்கிரம் 10 செகண்ட்ல காலை பொத்துங்க. மீனா, என்ன வளர்ற? 10 செகண்ட்ல என்ன நடக்க போகுது? நான் 5 செகண்ட் தான் இருக்கு, சீக்கிரம் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க. காதை பொத்திக்கோங்க. என்னது, ஏதோ ஒரு புகை வட அடிக்குது. அது பட்டாசோட கீழே பார்த்தா, ஓ பட்டாசோ. மீனா சூப்பர், எப்படி பட்டாசு வச்ச? நான் உன்கிட்ட போய் கால்ல விழுந்து கெஞ்சறி நினைச்சீங்களா? நான் உன் கால் கிட்ட பட்டாசு வச்சுட்டேன்டா. சரி வாங்க ஓடிரலாம். என்ன பண்றது, எப்படி போறது, ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல தான் கடம்ப வந்து ஒரு ஐடியா சொன்னான். கார்த்தி, இந்த காட்டுக்குள்ளதான் மகாகாளி இருக்காங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத. மகாகாளி கூப்பிட்டா ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும். மகாகாளி வாங்க. அந்த பசங்க கூப்பிட்டதால மகாகாளியே வந்து சேர்ந்தாங்க. பசங்களா, உங்களுக்கு என்ன உதவி வேணும் இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு இப்ப செய்யறேன். அம்மா மகாகாளி, இங்கதான் கருப்புசாமி பட்டாசு புதையல் இருக்குனாரு, அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. குழந்தைங்களா, உங்களுக்கு அந்த பட்டாசு புதையல் தானே வேணும், அது எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு சில வழிகளை தாண்டி தான் போகணும். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா மேற்கு மலை வரும், அங்க ஒரு கம்மி மத்தாப்பு இருக்கும். அதை தள்ளி விட்டீங்கன்னா ஒரு சங்கு சக்கரை வரும். அதை 3 டைம் சுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு புஸ்வானம் வரும். அந்த புஸ்வானத்தை பத்த வச்சீங்கன்னா அதுவே அந்த புதையல் எங்க இருக்குன்னு வழி சொல்லும் உங்களுக்கு. அந்த பசங்க அங்க இருந்து நடந்து போய் ரொம்ப நேரம் டயர்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. மீனா, இதுக்கு மேல நடக்க முடியாது, வா ஓரமா உட்காரலாம். என்ன இந்த மரத்துல சாஞ்சு உட்காரவே முடியல, பின்னாடி குத்திக்கிட்டே இருக்குது. இந்த தள்ளு. கார்த்தி, நீ உட்கார்ந்துக்கிறது மரம் இல்லடா, அந்த காளி சொன்ன கம்பி மத்தாப்பு இதுதான்டா. அதை பிடிச்சி இழு. இந்த ராகுல் போய் அதை பிடிச்சி இழுத்தான். இழுத்தவனே அந்த இடத்த ஒரு சங்கு சக்கரை உருவாகுது. அந்த சங்கு சக்கரத்தை மேல நின்று 3 சுத்து சுத்தினவனே அந்த இடத்த 3 புஸ்வானமும் உருவாகுது. வாங்க, இந்த 3 பத்த வச்சிடலாம். அப்பதான் அந்த புஸ்வான பேச ஆரம்பிச்சிச்சு. ஏய் தம்பி, 3 பேர்ல ஒருத்தர் தான் உண்மையானவங்க. அவங்கள கரெக்டா கண்டுபிடிச்சு பத்த வச்சினாதான் உனக்கு உண்மையான வழி கிடைக்கும். ஆமா, இந்த 3 புஸ்வானத்தை எதனா உண்மையான நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மீனா, அத பத்தி நீ கவலைப்படாத, அதெல்லாம் கரெக்டா பத்த வச்சிருவேன். எத்தனை பட்டாசு அடிச்சிருப்பேன், அதுல நான் எக்ஸ்பர்ட். மீனா, 3ல 1 மட்டும் தான் அந்த தீ மட்டும் மேல நின்னுட்டு இருக்குது, மத்த 2 சும்மா சுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அதுதான் உண்மையானது. வா போய் பத்த வைக்கிறேன். அந்த பையன் போய் புஸ்வானத்தை பத்த வச்சுட்டான். அந்த மத்தாப்பு எரிஞ்சு முடிச்சவனே ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. இந்த இடத்துல பட்டாசு புதையல் இருக்கு. கடம்பா, வாடா வந்து இத பரடா. கடம்ப வந்து எரிஞ்ச புஸ்வானத்தை தட்டி விட்டு அந்த இடத்த பறைக்க ஆரம்பிச்சான். பறைச்ச உடனே அந்த இடத்த பட்டாசு பெட்டிகள்லாம் உருவாகுது.
பசங்களா வாங்க, எவ்வளவு பட்டாசு இருக்குது பாருங்க, எல்லாம் வந்து எடுத்துட்டு போலாம் வாங்க. மறுபுறம் அந்த காட்டுக்குள்ள அந்த பட்டாசு பூதம் ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு இருக்குது. ஏய் குழந்தைங்களா, என்ன தைரியம் தான் என் இடத்த வந்து என்னோட பட்டாசு எடுப்பீங்க? இப்ப பாரு உங்களை என்ன பண்றேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க, பல்லரிக்கே வந்துட்டோம். சீக்கிரம் வாங்க, இந்த பட்டாசெல்லாம் எடுத்துட்டு ஓடிடலாம். அந்த பட்டாசு பெட்டி எடுத்துட்டு குழந்தைங்களா காட்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தாங்க. மறுபுறம் அந்த பசங்க வர வழியில அந்த பல்லருக்கு கைத்த கட்டி நின்று இருந்தா. ஏய் குழந்தைங்களா, வாங்க வாங்க, ஓடியா போறீங்க பட்டாசு தூக்கிட்டு? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. அந்த பசங்க வேகமா அந்த பட்டாசு பெட்டியை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தம்முன்னு கயிறு மாட்டி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அந்த பட்டாசு பெட்டி பறந்து போய் விழுந்துருது. அந்த பட்டாசு அந்த மலையில இருக்கிற பள்ளத்தாக்குல விழுந்துருச்சு. ஏய் குழந்தைங்களா, அந்த பட்டாசுக்காக தான் வேகமா ஓடி வந்தீங்க. இப்ப அந்த பட்டாசு பள்ளத்தாக்குல விழுந்துருச்சு தெரியுமா? இனிமேட்டு தீபாவளிக்கு உங்களால பட்டாசு வெடிக்க முடியாது. பட்டாசு எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. கஷ்டப்பட்டு தேடி வந்து எடுத்தோம். எல்லா பட்டாசு இந்த பல்லரிக்கை விழுந்துட்டா. பல்லரிக்கி ஒண்ணு நான் சும்மாவே விட மாட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அந்த பையன் அங்க இருந்த கம்பி மத்தாப்பு ஒண்ணு எடுத்து அந்த பல்லரிக்கியை குறிப்பாத்து வீசுறான். வீசின கம்பி மத்தாப்பு வேகமா போய் பல்லரிக்கு மேல படாம அப்படியே பின்னாடி போயிருச்சு. ஓடிடலாம். அந்த கம்பி மத்தாப்பு அப்படியே போய் அந்த பூதம் அடைச்சு வச்சிருந்த பானையில கொம்முன்னு அடிச்சிருச்சு. இப்போ அந்த பட்டாசு பூதமே வெளியே வந்துருச்சு. விடுதலை விடுதலை. இத்தனை வருஷமா இந்த பானைக்குள்ள அடைஞ்சிருந்தேன், என்ன திறந்து விட்டுட்டாங்க. அவங்க நான் உடனே பார்க்க போறேன். அந்த பசங்க காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி பார்த்தா டக்குன்னு அந்த பட்டாசு பூதம் வந்து அப்படியே நின்றுச்சு. ஐயோ அங்க பாரு, பல்லரிக்கு வந்துட்டாங்க. வாடா திரும்பி ஓடிடலாம் வாங்க. அந்த பசங்க திரும்பி ஓடுனாங்க. திரும்பி கொஞ்சம் தூரம் ஓடணும்னு டக்குன்னு பார்த்தா முன்னாடி மறுபடியும் பட்டாசு பூதம் வந்து நின்றுச்சு. பல்லரிக்கு அந்த கம்பி பார்த்தா பூத்து தெரியாம அடிச்சுட்ட. ப்ளீஸ் எங்களை விட்டுடு. அதான் உன் மேல படவே இல்ல. எங்களை விட்டுட்டு இன்னும் நாங்க ஊருக்கு போயிருவோம். ஆமா என்ன இது புது கெட்டப்ல வந்திருக்க? டேய் தம்பிங்களா, நான் ஒன்னும் பல்லரிக்கி இல்ல, நான் தான் பட்டாசு பூதம். உங்களுக்காக உதவி பண்ண வந்திருக்கேன். இத்தனை வருஷமா அடந்து கிடந்த பானையை நீங்க திறந்து விட்டுட்டீங்க. பட்டாசு பூதமா? ஓஹோ, கருப்பு சாமி சொன்ன பட்டாசு பூதம் நீதானா? ஆமா, உடம்புல எவ்வளவு பட்டாசு வச்சிருக்கீங்களே. தீப்பெட்டி வச்சு தம்முன்னு பத்த வச்சுட்டா தம்முன்னு வெடிச்சிட மாட்டீங்க? இல்ல, இந்த பட்டாசு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு சக்தியே. எனக்கு எப்பயுமே தண்ணி தான் ஆபத்து, நெருப்பு ஆபத்து இல்ல. இருங்க ஒரே நிமிஷம், என்னென்ன பட்டாசு இருக்குன்னு பாக்குறேன். மேல தீக்குச்சி, அப்படியே புஷ்வாடெல்லாம் வச்சிருக்கீங்க. காதுக்கு சங்கு சக்கரம், பின்னாடி மத்தாப்பு, அத்தாடி மிளகா பட்டாசு, அப்புறம் ராக்கெட்டா. ஆமா, எப்படி இப்படி பட்டாசு பூதமா மாறினீங்க? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பல்லரிக்கு தான். அவளை அழிக்கிறதா என்னோட ஒரே நோக்கம். ஓஹோ அப்படியா? எங்களையும் இந்த பல்லரிக்கு அழிக்க பாக்குறா. ஆமா, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த நேரத்துல தான் அந்த பட்டாசு பூதம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுச்சு. பசங்களா, சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல தான் நான் பட்டாசு கடை வச்சிருந்தேன். என் கடைக்கு பக்கத்துல பல்லரிக்கும் பட்டாசு கடை வச்சிருந்தா. ஆனா என் கடையில மட்டும்தான் சேல்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஊர்ல இருக்க ஏழை குழந்தைகளுக்குலாம் ஃப்ரீயா பட்டாசு கொடுப்பேன். அதை பார்த்து அவ பொறாமையில பொங்கிட்டு இருந்தா. என்னது இது, என் கடைக்கு மட்டும் கும்பலே வர மாட்டேங்கிறாங்க, அவள் கடையில் எல்லாருமே இருக்காங்க. இப்படியே போயிட்டு தான் என் கடை இழுத்து மூட வேண்டிதான். நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகாமல் கடையிலே படுத்து தூங்கிட்டேன். அப்போ தான் அந்த பல்லரிக்கு வந்தா. என் பட்டாசு கடையை பற்ற வச்சுட்டா. அதோட சேர்ந்து நானும் எரிஞ்சிட்டேன். நான் அப்படியே பட்டாசு பூதமாக மாறிட்டேன். அப்பதான் நான் கோவத்தோட பல்லரிக்கு கடையை அழிக்கிறதுக்காக போனேன். பல்லரிக்கு, நீ என் கடையை மொத்தமா அழிச்சிட்டேல, நானும் இப்போ உன் கடையை அழிக்க போறேன். ஓஹோ, நீ பட்டாசு பூதமா மாறிட்டியா? இதெல்லாம் தெரிஞ்சதான் கடையை பத்த வச்சேன். பூசாரியம்மா சீக்கிரம் வாங்க. அந்த பல்லரிக்கு சூனிக்காரி சேர்ந்து என்ன பானைக்குள்ள அடைச்சிட்டாங்க. இந்த பானையை கொண்டு போய் அடர்ந்த காட்டுக்குள்ள யாருமே போகாத இடத்துல நான் வச்சுட்டு வந்துருவேன். பசங்களா, இப்படிதான் எனக்கு கொடுமை நடந்துச்சு. இந்த பானைக்குள்ள இந்த காட்டுக்குள்ள இத்தனை வருஷமா நான் அடைஞ்சு கிடந்தேன். நீங்க வந்து திறந்து விட்டீங்க. சரி, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க, பல்லரிக்கு வந்துட்டோம். பல்லரிக்கே, உருவத்தை சும்மா மாத்தி வந்தா நான் பயந்துருவோம் நினைக்கிறியா? அங்க பாரு, பட்டாசு பூதம் இருக்கு. முடிஞ்சப்ப சண்டை போட்டு பார்க்கலாம். பட்டாசு பூதமே, நீ எப்படி வெளியில வந்த? இது எப்படி நடந்துச்சு? பல்லரிக்கு, என்னையவா அழிச்சா? இப்ப நான் உன்னை அழிக்க போறேன், அழிஞ்சு போ. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடு. இந்த பட்டாசு பூதம் அப்படியே அந்த பல்லரிக்கை அழிச்சிருச்சு. பசங்களா, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் தரேன். எங்க ஊர் மக்களுக்கு எல்லாம் பட்டாசு வேணும். எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வெடிக்கணும். கடைசி அந்த பசங்க எல்லாருமே ஊருக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. அந்த பட்டாசு பூதம் நிறைய பட்டாசு அந்த பசங்களுக்கு கொடுத்துச்சு. பசங்களா, நீங்க கேட்ட மாதிரி பட்டாசெல்லாம் கிடைச்சிருச்சுல? ஆமா, முக்கியமான விஷயம் பசங்களா, பட்டாசு வெடிக்கும் போது யாருமே தனியா வெடிக்க கூடாது. கூட அம்மா அப்பா இருக்கணும். சின்ன பட்டாசு வெடிச்சா கூட அம்மா அப்பா கூட சேர்ந்து வெடிக்கணும். அப்பதான் சேஃப்டியா இருக்கும். உங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி.